ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு நடுவில் நடக்கக்கூடிய இந்த யுத்தம் எதனால நடக்குது அப்படின்னு நூற்றுக்கணக்கான ரீசன்ஸ் நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் தாண்டி உள்ள இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் அப்படின்னா இது ஈரானுக்கு வைக்கப்பட்ட செக் கிடையாது, சைனாக்கு வைக்கப்பட்ட செக். 2025 அமெரிக்காவுடைய நேஷனல் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற ஒரு மிக முக்கியமான ஆவணம் வெளியில வந்துச்சு. அமெரிக்காவுடைய ஒரு டிஸ்டன்ட் பேஸ் சேலஞ்சரா பார்க்கப்பட்ட சைனாவை அவங்க ரைவல் அப்படின்னு மாத்திருந்தாங்க. போட்டியாளர். எந்த இடத்துல? ஒன்னு தொழில்நுட்பம், இன்னொன்னு பொருளாதாரம். இதே ரேஞ்சில போச்சுன்னா அமெரிக்கா தன்னுடைய நம்பர் 1 ஸ்தானத்தை இழந்துரும் அப்படின்றது அந்த டாக்குமெண்டோடைய மிக முக்கியமானது. சைனாவுடைய பொருளாதார வலிமையை எப்படி வீக்கெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா, ட்ரம்ப் சொன்ன மாதிரி இங்க அவங்க உற்பத்தி எல்லாம் கம்பீட் பண்ணிலாம் சைனாவை வீழ்த்த முடியாது. சைனாவுடைய அஸ்திவாரம் அப்படின்றது அவங்களுடைய உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி. அந்த உற்பத்திக்கு அஸ்திவாரமா இருக்கிறது சீப் ஆயில். அதை வாங்கிக்கிட்டு இருந்த நாடுகள், சைனா வாங்கிக்கிட்டு இருந்த நாடுகள் ஃபர்ஸ்ட் வெனிசுலா, 2வது ஈரான், 3வது ரஷ்யா. இப்போ கேம் என்ன அப்படின்னு புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. இப்போ அமெரிக்காவுடைய கச்சா எண்ணெய் வாங்கக்கூடிய நிலைமைக்கு சைனா போயிட்டாங்க. சோ அமெரிக்காட்ட இருந்து வாங்கணும்னா டாலர்ல தான் வாங்கி ஆகணும். 2 நாடுகளுக்குள்ள வர்த்தக பற்றாக்குறை குறையும். சைனா அமெரிக்காவை நம்பி தான் இனி ஃபியூச்சர்ல இருக்க வேண்டிய சூழ்நிலை அப்படின்றது வரும். 3வது டாலரை இவங்களால மீண்டும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. டீடைல் வீடியோவை நம்ம யூடியூப் சேனல்ல பாருங்க.